இருக்கிற சபையில உன் நடத்தின ஊழியக்காரன் கீழ்ப்படியாம உங்ககிட்ட ஆண்டு பேச மாட்டார். இதுதான் உண்மை. எல்லாம் இதை ஆண்டு எழுதிருப்பாரா? ஆண்டு எழுதிருப்பாரா? எழுதிருக்கவே மாட்டார். உனக்கு பதிலே வரல பாஸ், எப்படி வரும்? இங்க கீழ்ப்படிய மாட்டேன், இங்க சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன், இங்க ஆனா ஒரு சிலர் கேட்டு நல்லா நன்மை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக சோத்திரம். அநேக வாழ்க்கையில் நன்மை நடந்துகிட்டே இருக்கு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென். உங்களை என்ன பாதாளத்தை தள்ளவா பேசிட்டு கிடக்குறோங்க நாங்க? சொல்லுங்க பாப்போம். ஆமென். நடத்துறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. இங்க இருந்து வர வார்த்தைகள் கீழ்ப்படிங்க. கர்த்தர் இப்பெல்லாம் அப்பப்பே வார்த்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இங்க வந்து இருக்கிற வார்த்தைகளுக்கு ஊழியக்கான வார்த்தை செவி கொடுக்காத அவங்ககிட்ட ஆண்டவர் எப்படி பேசுவார் நம்புறேன். நீங்க சொன்னா செய்ய மாட்டேன் மாசம், ஆண்டவர் சொன்னா அப்படியே செஞ்சிருவேன். அவர் சொல்ல நானும் சார் எடுங்க சிஸ்டர்னு சொல்லுவோம். எடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் பேசட்டும். இதை ஆண்டவர் பேசுக்கு எதுக்கு ஒன்று சபைகளை வச்சிருக்காரு ஆண்டவர் ஒன்று. உங்களை நடத்துகிற நாங்க நீங்க நல்லா இருந்தா தான் நடத்துறமே தவிர நீ அழிஞ்சு போன நடத்த மாட்டோம். ஆமென். நீ நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுதான் ரொம்ப புஷ் பண்றோம். பலவந்தம் பண்ற நோக்கம் என்ன? நீ முன்னாடி போகணும். ஆமென். உன்னை ஜெபிக்க சொல்ற நோக்கம் என்ன? நீ முன்னாடி போகணும். உன் வாழ்க்கையில காரியத்தை கொண்டு வர நோக்கம் என்ன? நீ முன்னாடி போகணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.